Hi friends, welcome to Amizhthampoo. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜாதி முல்லை தோட்டத்தில் எப்படி செடி வந்து வளர்க்குறாங்க அண்டு அதை எப்படி பராமரித்து அதுலேருந்து எப்படி அதிக லாபம் எடுக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு ஃபுல் டீட்டெயிலான வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அம்பிகா அப்படிங்கிறவங்க வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம ஜாதி முல்லை செடி பார்த்திங்கன்னா கொடி மாதிரி வரக்கூடியதான். ஸோ கொடி மாதிரி நம்ம செடியை வந்து வரவிடாமல் நல்லா அடர்த்தியாக பெரிய செடி மாதிரி எப்படி வந்து வளர்க்குறது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதன் சேனலுக்கு முதல் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஜாதி முல்லை தோட்டத்தோட வீடியோ யாராவது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து புரியும். இப்போ வந்து லாஸ்ட் இயர் பூ சீசன் முடிஞ்சது அப்புறமா தை மாதத்தில் செடி ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ 3 மாதத்தில் செடி இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கு. இது பெரியம்மாவோட தோட்டங்கனால இவங்க ஒரு 4 வருஷமாக செடி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு செடி பார்த்திங்கன்னா இப்போ வளர்ந்துருக்கு. ஸோ களையெல்லாம் எடுத்துகிட்டு பாத்தி கட்டி தண்ணி உரம்லாம் போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் இந்த வருஷத்துக்கு வந்து அதிக பூவும் செடியும் நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்காக தோட்டம் எல்லாத்தையுமே இப்போ வந்து பராமரிப்பு வந்து நடந்துகிட்ருக்கு. அப்படியே பக்கத்து தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இது அண்ணாவோட தோட்டம். இவங்க வந்து ஒரு 10-20 வருஷமாக இந்த ஜாதி முல்லை தோட்டம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்களும் தை மாதத்தில் செடி கட் பண்ணது தான். ஆனால் இவங்களோட செடி நல்லா பெருசாக அடர்த்தியாக எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ இந்த கிளை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வளைஞ்சிட்டு நல்லா பெருசாக நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில செடியில் இருக்கிற ஒரு சில கிளைகள் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடி மாதிரி வர்றதுக்கு வந்து நீளமாக கிடைக்கும். ஸோ அதோட நுனியை மட்டும் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி கையிலே வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கட் பண்ண இடத்துலேருந்து திரும்ப வந்து ஒரு 3 கிளைகள் முளைச்சி நமக்கு வந்து கொடி மாதிரி போகாமல் செடி வந்து நல்லா பெருசாக அடர்த்தியாக கிடைக்கிறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லா செடிகள்லையும் எல்லா கிளைகளும் வந்து அந்த மாதிரி வந்து நமக்கு வராது. ஸோ செடிகளில் ஒரு சில கிளைகளில் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நீளமாக வளைஞ்சிட்டு கொடி மாதிரி போகிறதுக்கு வரும். அதை மட்டும் நம்ம அப்பப்போ பார்த்து கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து செடி பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக கிளை மாதிரி அதுலேருந்து நல்லா அடர்த்தியாக முளைச்சி செடி வந்து நல்லா புஷ்ஷுன்னு பெருசாக வந்து நமக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து ஒரு 20 வருஷமாக செடி வச்சுருக்கனால அதோட வேர்களும் கீழே இருக்க அடித்தண்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நல்லா அடர்த்தியாக இருக்குன்னு. ஸோ வருஷங்கள் ஆக ஆக தான் நம்ம அந்த செடி வந்து நல்லா உறுதியாக மண்ணில் ஊனி அதோட தண்டுகள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அடியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிளைகள் வந்து நமக்கு செடி வந்து அடர்த்தியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 4-5 வருஷமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான அடர்த்தி தான் அந்த செடியில் இருக்கும். ஸோ கிளைகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கிளைகள் மட்டும்தான் அந்த கொடி மாதிரி போகிறதுக்கு வரனால அதை மட்டும் அப்பப்போ நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அதிலிருந்து கிளைகள் வந்து 3 கிளைகள் அதிலிருந்து வரும். ஸோ அதிலிருந்து நமக்கு வந்து செடி வந்து நல்லா கொஞ்சம் அடர்த்தியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் நம்ம வந்து அதுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணணுன்னு கிடையாது. அப்பப்போ அந்த செடியை வந்து நம்ம நல்லா வந்து உரமும் பார்த்திங்க அப்படின்னா இவங்க நேச்சுரலான உரம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த மக்கி போன சாணம், வீட்டில் இருக்க அந்த கழிவுகள் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாமே டம்ப் பண்ணி வச்சு அந்த உரத்தை தான் செடிக்கு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சால்ட்டு அப்பப்போ வந்து அந்த பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த தண்ணி மருந்து அடிப்போம் இல்லையா கலந்து. ஸோ அந்த மாதிரியான பராமரிப்பு தான் இதுக்கு வந்து தேவை. ரொம்ப எளிமையான பராமரிப்பு தான். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு சில கிளைகள் மட்டும்தான் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். அது நமக்கு பார்க்கும்போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு சிலது நல்லா வளைஞ்சு இந்த கொடி மாதிரி வர்றதுக்கே வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சில கிளைகள் மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணால் நமக்கு போதும். ட்ரிம் பண்ண இடத்துலேருந்து திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அரும்புகள் அந்த கிளைகள்லாம் வந்து கொழுந்து விட்டு அந்த இடத்துலேருந்து திரும்ப வந்து பூ வந்து நமக்கு வர வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த கிளையில் இருக்குது பாருங்கள் 3 கிளை வந்து நமக்கு வந்திருக்கா பிரான்ச்சஸ் மாதிரி. ஸோ இதே மாதிரி தான் நம்ம அந்த கிள்ளி விட்டோலையா அந்த இடத்துலேருந்து இதே மாதிரி தான் நமக்கு வந்து முளைக்க வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிளைகள்லிருந்தும் நம்ம இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் வரும்போது தான் செடி வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கும் நமக்கு. ஸோ அதுக்கு வந்து வருஷங்கள் ஆகும். எடுத்த உடனே நம்ம செடி வச்ச உடனே ஒரே வருஷத்தில் நமக்கு நல்லா செடி வந்தால் ரொம்ப அடர்த்தியாக நிறைய பூ கிடைக்கும் அப்படின்னா கிடையாது. வருஷங்கள் ஆக ஆக அதில் இருக்க பூவும் நமக்கு அதிகமாக கிடைக்கும், செடியும் நல்லா பெருசாக
நமக்கு வந்து வளரும். அதுக்கு வந்து ஒரு சீசன் பூ, அந்த ஒரு வருஷத்தில் ஒரு சீசனில் பூ நல்லா பூக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் செடியை ஃபுல்லாக நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அதை வந்து அந்த செடிக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உரம் போடுறது, தண்ணி பாய்ச்சறது, அந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த செடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மண்ணில் ஊறி நமக்கு வந்து அடுத்த வருஷத்துக்கு நல்லா பூவும் கிடைக்கும், செடியும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த தோட்டத்தில் இருக்க எல்லா செடிகளுமே பாருங்கள் ஒரே மாதிரி நல்லா பெருசாக நல்லா அடர்த்தியாக அந்த மாதிரி ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போவே பூ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இதில் அரும்புகள்லாம் வந்து பூவும் வந்து செடிகளில் வந்து பூக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்களும் களையெல்லாம் எடுத்து நேச்சுரலான இயற்கையான உரம் போட்டு அந்த செடிக்கு வந்து உப்பெல்லாம் போடுவோம்ல அதெல்லாம் போட்டு இவங்களும் வந்து தோட்டத்தை வந்து பராமரிச்சிட்ருக்காங்க. இப்போ வந்து நம்ம பெரியம்மாவோட தோட்டத்தில் வந்து உங்களுக்கு நல்லாவே காட்டுறேன் பாருங்கள். ஸோ செடி இது ஃபுல்லாகவே வந்து அடி வரைக்கும் கட் பண்ணி விட்டதில் எல்லா கிளைகள்லேருந்தும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா வளரலை. பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டதில் ஒரு சில கிளைகளில் இருந்து மட்டும்தான் நமக்கு வந்து நல்லா செடி வந்து முளைச்சி வந்திருக்கு. மீதி செடி எல்லாமே கட் பண்ணி விட்ட அந்த தண்டு எல்லாமே அப்படியே இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாத்துலேருந்தும் நமக்கு வந்து அந்த பிரான்ச்சஸ் முளைச்சி வரும்போது தான் செடி வந்து கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து செடி வந்து ஃபுல்லாக நல்லா நம்ம தண்ணி அந்த உரம் எல்லாமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதிகமாக தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம்லாம் கிடையாது. ஸோ நார்மலாக ஒரு செடிக்கு நம்ம எப்படி பண்ணோமோ அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணால் போதும். மழை வந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து மழை அதிகமாக வரனால நமக்கு அந்த ப்ராசஸும் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். உரம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இயற்கையாக அவங்க ஆடு மாடு எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதிலிருந்து வர உரத்தை தான் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுனால அவங்க வெளியே தனியான உரம் அப்படின்னு சொல்லி எதுவுமே வாங்கிறது கிடையாது. ஸோ இந்த சின்ன செடியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளை வந்து நல்லா நீட்டமாக அந்த கொடி மாதிரி வர்றதுக்கு வந்து வளைஞ்சிட்டு நீட்டி இருக்கு இல்லையா. ஸோ இந்த கிளையோட நுனியை வந்து நம்ம முறிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அதிலிருந்து இன்னும் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா கிளைகள் வந்து நமக்கு 3-4 கிளைகள் அதுலேருந்து பிரான்ச்சஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வரும்போது தான் நமக்கு செடி வந்து நல்லா பெருசாக அடர்த்தியாக வந்து கிடைக்கும். அண்ட் இப்போ இந்த செடிகள் இந்த தோட்டத்தில் இருக்க செடிகள்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு 4 வருஷம் ஆன செடிகள். ஸோ இதோட அடித்தண்டையும் நான் உங்களுக்கு வந்து கடைசியில் காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம 20 வருஷம் செடிக்கும் இப்போ 4 வருஷம் இருக்க செடிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ தோட்டத்தில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த புல் பூடு அதெல்லாமே வந்து தேவையில்லாத செடியெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாமே களை எடுத்துகிட்டு பாத்தி கட்டி விட்டுருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா இயற்கை உரம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இயற்கை உரத்து கூடவே வந்து உப்பு வந்து கலந்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஏபியும் யூரியா 2 உப்பையுமே வாங்கிட்டு அந்த உரத்து கூடயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செடி ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுருக்காங்க. போட்டு விட்டுட்டு நம்ம வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டிருந்தோன்னா அதை வந்து போட்டு விடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக தண்ணி கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி வந்து செடிகளுக்கு ஊற்றி விட்டு அப்படின்னா செடி வந்து நல்லா வளர்ந்து வரும். ஸோ இப்போ இந்த 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் தான் இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம வந்து தண்ணி ஊற்றுறது அதுக்கப்புறம் மருந்து அடிக்கிறது அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணும்போது செடி இன்னும் நல்லா வளர்ந்து வரும். ஸோ இந்த இடத்துல அந்த உரம் போட்டிருக்கிறது அந்த உப்பு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும். ஸோ அந்த ஒயிட் கலரில் அந்த ஈர மண்ணில் தெரியுது இல்லையா, அது வந்து உப்பு. ஸோ அது வந்து நம்ம உரத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு விட்டுருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சிம்பிள் டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் செடியை ஃபுல்லாக வந்து நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உரம் அந்த சால்ட்டு மருந்து எல்லாமே அடிக்கிறது வந்து ப்ராப்பராக தண்ணி ஊற்றுறது எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா செடி வந்து நல்லா அடர்த்தியாக கிடைக்கும். ஆனால் அந்த நுனியில் ஒவ்வொரு செடி வந்து கிளைகள் வந்து பெருசாக வருதுன்னா அதை கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாவே போதும், அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஒரு 3 வருஷமாக இருக்க இந்த செடியோட அடித்தண்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ கட் பண்ணி விட்ட அடித்தண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஊறி இருக்குன்னு, நல்லா அடர்த்தியாக குண்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதிலிருந்து வர எல்லா கிளைகள்லேருந்தும் நமக்கு செடி முளைக்கணும். இதுலேயுமே ஒரு சில கிளைகள்லேருந்து நமக்கு செடி வந்து முளைச்சி வரல. அதனால தான் செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் நல்லா ஃபுல்லாக அடியிலேருந்து நமக்கு வரும்போது தான் செடி நல்லா அடர்த்தியாக பெருசாக நமக்கு வந்து கிடைக்கும். அதிலிருந்து வர பூவும் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த ஜாதிமுல்லை தோட்டத்தோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது வந்து டீட்டெயில்ஸ் தெரியணும் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.